கல்வி என்பது மத்திய மாநில அரசாங்கங்களுடைய பொது பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கங்களின் ஒத்திசைவை பெற்று மத்திய அரசாங்கம் கல்விக் கொள்கைகளை உருவாக்க வேண்டும். கல்வி சட்டங்களை, கல்வி விதிகளை உருவாக்க வேண்டும். ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது மாநில சுயாட்சி, தன்னாட்சி உரிமைக்கு எதிரான ஒன்று. மத்திய அரசு நிறைவேற்றிய சட்டத்தின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வை அமல்படுத்துகின்ற பொழுது மாநிலத்தினுடைய கல்வி முறையும் கல்வி திட்டமும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. குறைந்தபட்ச கல்வி தகுதி இல்லாதவர்களை ஆசிரியர்களாக பணி செய்ய அனுமதிப்பதும் நிரந்தரப்படுத்துவதற்கும் கொண்டு வரப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வை முறையான கல்வி தகுதியோடு ஆசிரியர் பணியில் அமர்த்தப்பட்டவர்களுக்கு பொருத்தி பார்ப்பது என்பது மாநிலத்தினுடைய கல்விக்கு விடப்பட்டுள்ள சவாலாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கருதுகிறது. மத்திய மாநில அரசாங்கங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு நியமனத்திற்கும் பதவி உயர்வுக்கும் என்பதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு சிறு சேதாரமும் இல்லாத வகையில் தகுந்த சட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வது என்பதுதான் நீண்ட பணி அனுபவம் கொண்ட ஆசிரியர்களுக்கு சிறப்பு சேர்ப்பதாக அமையும் என்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கேட்டுக்கொள்கிறது. சமநீதி, சமூக நீதி, மாநில தன்னாட்சி என்ற அடிப்படையில் பல்கலைக்கழக சட்டங்களில் தமிழ்நாடு அரசாங்கம் திருத்தம் கோருகிறது. நீட் போன்ற அகில இந்திய பொது தேர்வுகளை எதிர்க்கிறது. அந்த அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வையும் தமிழ்நாடு அரசாங்கம் முழு மூச்சோடு கடுமையாக எதிர்த்து ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சியின்றி பணி நியமனம், ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சியின்றி பதவி உயர்வு என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும். இது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் கோரிக்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அனைத்து வகையான ஆசிரியருடைய கோரிக்கை என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஆசிரியர் மன்றம் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறது.